சுந்தரி சுந்தரி. சித்தி வா சித்தி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் சுந்தரி. சித்தப்பாக்கு தான் உடம்புக்கு முடியல. அதான் சுந்தரி உன் புருஷன் வீட்டில் இருந்தா ஆஸ்பத்திரி கூட்டு போக சொல்லலான்னு வந்தேன். அதுக்கு என்ன சித்தி, பக்கத்துல தான் போயிருக்காரு, வந்துருவாரு. நீ உட்காரு சித்தப்பா, நீங்கள் உட்காருங்க சித்தப்பா. ஏங்க இந்த அந்த சோபால படுங்க, மருமையை வரட்டும், வந்ததும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க. சரி சரி. சே, ஒரு மனுஷன் சும்மா இருக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. என்ன நம்ம வீட்டுக்குள்ள பாடி கிடக்குது? எவன் செஞ்ச வேலைன்னு தெரியலையே. பாடியை கொண்டாந்து நான் உட்கார இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்க சித்தப்பாவை? ஐயோ, இவளோட சித்தப்பாவா? அப்பயே நினைச்சேன் இந்த ஆள் மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஏயா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உடம்பு முடியலன்னு படுத்திருக்காரு, அவரை போய் உதச்சிக்கிட்டு இருக்கா? சுந்தரி, நடு வீட்டுக்குள்ள பப்பரப்பான்னு படுத்திருந்தா எனக்கு என்ன தெரியும்? பேசாதையா நீ, ஆளை பாரு ஆளை. யோ, எங்க சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வா. ஏன் சுந்தரி, நான் என்ன உங்க குடும்பத்துக்கு வேலைக்காரனா? இதுல என்னையா உனக்கு சந்தேகம்? ஆமா. ம், என்ன இழுத்துக்கிட்டு போகுது? ஒழுங்கா எங்க சித்தப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வாயா, போயா. சித்தப்பா, இந்த ஆள் கூட ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருங்க. சரிம்மா சுந்தரி, வாங்க மாமா. ஏங்க நல்லா 4-5 நாள் காய்ச்சேன்னு சொல்லுங்க, அப்பதான் நல்ல மருந்தா தருவாங்க. ஆமா ஆமா, 10 நாள் காய்ச்சேன்னு சொல்லுங்க, அதான் பெட்ல படுக்க வைப்பாங்க. குடும்பமே பொய்யாதம் பேசுது. எந்திரிச்சு வாங்க, தள்ளங்கிட்டு வழியில நின்னுகிட்டு இருக்கிறேன். ம், சுப்பு, வா சுப்பு.